வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் தினமும் 2 முறை ஆய்வு செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேவையில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான இறுதி வாக்கு விவரங்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டுள்ளது. எஞ்சியுள்ள 10 மாவட்டங்களில் தரவுகளை பெற்று துல்லியமான வாக்கு சதவீதம் இன்று வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குடும்பத்துடன் கொடைக்கானல் செல்வதற்காக முதலமைச்சர் மதுரை சென்றடைந்தார். பசிபிக் பெருங்கடலில் வெப்பநிலை வேகமாக உயர்ந்து வருகிறது. 2026 மே ஜூலை மாதங்களில் எல் நினோ காலநிலை மாற்றம் உருவாகக்கூடும் என உலக வானிலை ஆய்வு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எல் நினோ நிகழ்வால் இந்தியாவில் பருவமழை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிக வெப்பம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடையின் தாக்கத்தால் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான புழல் ஏரியில் நீர்மட்டம் சரிந்து வருகிறது. வரும் நாட்களில் நீர்மட்டம் மேலும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாததால் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. தென் தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி உள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் வரை மழைக்கு வாய்ப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 14,200 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கோடை வெயில் தாக்கம் காரணமாக வரத்து குறைந்ததால் சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகள் விலை அதிகரித்துள்ளது. அனைத்து காய்கறிகளும் கிலோவிற்கு 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மயோனைஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரை தடையை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளராக ஆளூர் ஷானவாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். மாநில பொருளாளராக S.S. பாலாஜியை திருமாவளவன் நியமித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வாக்குச்சாவடி மையத்தில் நடைபெற்ற மோதல் சம்பவம். விதிமீறலில் ஈடுபட்ட திமுக, அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 39 பேர் மீது வழக்கு பதிவு. தேனி மாவட்டம் கம்பம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்து. உடல் சிதறி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் கடந்த ஆண்டு நடு ரோட்டில் ஆசிரியை காவ்யா வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். தனது மகளை கொன்ற இளைஞரை வெட்டி படுகொலை செய்த தந்தை காவல் நிலையத்தில் சரணடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞர். காரில் இருந்த 2 ஜோடிகளை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.
நெல்லை வீரவநல்லூரில் கபடி விளையாடியவர்களை சாதியை சொல்லி திட்டியதாக புகார். 2 சிறுவர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் விசாரணை. ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறந்ததும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. 3.5 கோடி பாடப்புத்தகங்கள் பள்ளிகளுக்கு தற்போது வரை விநியோகிக்கப்பட்டுள்ளன. கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். மலைச்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடுநிலை தவறியதாக 5 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் எஸ்பி, எஸ்டிபி உள்ளிட்ட 5 அதிகாரிகள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட உள்ளது. தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். தெலங்கானா ராஷ்டிரிய சேனா என்று கட்சிக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தெலங்கானா ராஷ்டிரிய சேனா கட்சியை சந்திரசேகர் ராவின் பிஆர்எஸ் கட்சி விமர்சித்துள்ளது. ஒரிஜினல் எப்போதும் ஒரிஜினல் தான் என்று குறிப்பிட்டு சமூக வலைதளங்களில் மீம் பதிவிட்டுள்ளது. சபரிமலை மேல் கடலோர காவல்படை ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்த சம்பவம். வானிலை பிரச்சனை என்று கடலோர காவல்படையின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்றும் கூடுதல் விசாரணை தேவை என்றும் கேரள ஏடிஜிபி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறுகிறது. நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 12 முதல் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரபிரயாக் மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டுள்ளது. புனித யாத்திரை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் நடந்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரின் பாகிஸ்தான் பயணத்தில் அணுசக்தி பேச்சுவார்த்தை இடம்பெறாது என ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பிராந்திய அமைதி குறித்த பேச்சுவார்த்தைகள் மட்டுமே இடம்பெறும் என்றும் ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. ஜப்பானின் இவாட்டே மாகாணத்தில் கட்டுக்கடங்காமல் காட்டுத்தீ பரவி வருகிறது. சுமார் 3000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 700 ஹெக்டேர் வனப்பகுதி எரிந்து சாம்பலாகியுள்ளது. கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதலில் போதைப் பொருள் கடத்தல் படகில் இருந்த 2 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் தொடர்பான காட்சிகளையும் அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்று பிற்பகல் நடைபெறும் லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நடப்பு தொடரில் இதுவரை தோல்வியே காணாத பஞ்சாபின் வெற்றி பயணத்திற்கு டெல்லி முட்டுக்கட்டை போடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஐபிஎல் தொடரின் புள்ளிகள் பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இன்று மோதுகின்றன. இரு அணிகளிலும் பலம் வாய்ந்த பேட்டர்கள் இருப்பதால் மைதானத்தில் சிக்ஸர் மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.